நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் ரியா ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 773வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க பாருன்னா, இந்த டிஃபரன்சியேஷன் பிட்வீன் மாதங்கி அண்ட் ராஜஷியாமலா. ஷியாமலான்றது யார், மாதங்கின்றது யார், அப்புறம் நிறைய சுகஷியாமலா இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி மாதங்கிலேயே டிஃப்ரெண்ட் மாதங்கிஸ் இருக்குது. என்னது, வாட் இஸ் தி டிஃபரன்ஸு பார்க்கும்போது, இப்போ மாதங்கின்னு ஒரு வார்த்தை வந்ததுனாலேயே இவ்வளோ அவ்வளோ ஒன்றான்ற கொஸ்டின் மார்க் வருது. இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வருது. ஏன்னா ராஜ மாதங்கின்னு சொன்னாலே அவள் ராஜ அந்தஸ்து உடையவ. ராஜ மாதங்கி ஷீ இஸ் நாட் கம்மிங் அண்டர் லலிதா பரமேஸ்வரி. லலிதா பரமேஸ்வரி கீழே இருக்கிறவ யாருன்னா ஷியாமலா தான் லலிதா பரமேஸ்வரி கீழே இருக்கா. அவளை தான் ஷியாமலா தண்டகம் சொல்லிட்டு இது எழுதுகிறான் காளிதாசன். பட் இதில் மாணிக்க வீணா மபுல ஆலயந்தீம் மதாலசா மஞ்சுள பாக்விலாசா மாகேந்த நிலக்குதி கோமலாங்கி மாதங்க கன்யா மனசா ஸ்மராமி சதுர்புஜே சந்திரகலாபதம்சே குஜோ நதே குங்குமராகுஜோணே புண்ட்ரேஷ் பாசாங்குச புஷ்பபாணஹஸ்தே நமஸ்தே ஜகதேக மாதக மாத மரகதஷ்யாம மாதங்கி மதச்சாரிணி குரியா கடாட்சம் கல்யாணி கதம்ப வனவாசினி ஜெய மாதங்க தனகே ஜெய நீலோக்தே ஜெய சங்கீத ரசிகே ஜெய லீலா சுகப்பிரியே இப்படி சொல்லிடலாம். ஸோ இங்கே தான் ஒரு கொஸ்டின் வருது. இப்போ மாதங்கி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுறோம். நம்ம லலிதா பரமேஸ்வரின் கீழே இருக்கவே ஷியாமலா தான் சொல்லியிருக்கு. லலிதா பரமேஸ்வரி கீழே இருக்கிறது ஷியாமலா தான். ஸோ மாதங்கின்றதுக்கு இவளுக்கு லலிதா பரமேஸ்வரி கீழே இருக்க 8 கையை சொல்லியிருக்கா. மாதங்கி சொல்கிறவங்களுக்கு மாதங்கி 4 கை சொல்லியிருக்கு. இது இந்த டிஃபரன்சியேஷன் தெரியணும். இன்றைக்கி சாயந்தரம் கிருஷ்ணகுமார் இப்போ தான் உடம்பு 2 நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்த பாவம். இன்றைக்கி தான் இ காட் ரிக்கவர்ட். அப்போ சொல்லியிருக்கும்போது சரி, எங்கள் குருநாதர் சொல்கிறார் இந்த மாதிரி லலிதோத்தியானத்தில் கூட மாதிரி அது சரியாக ரெஃபரன்ஸ் இல்லை. ஏன்னா அம்பாளுடைய புஷ்பபான கையில் 2 பாஷாங்குசம் இருக்குது. மேற்கையில் முன்கையில் புஷ்பபானமும் கரும்பும் இருக்குது. நம்ம நார்மலாக என்ன சொல்கிறோம், அங்குஷத்திலேயும் போகிறது சம்பத்கரி, பாசத்திலேயும் போகிறது அஸ்வாரூடா, பஞ்சபானத்திலேயும் வாராகி, கரும்புலேன்னு மாதங்கி சொல்லிடுறோம். ஸோ கரும்புலேருந்து வரலேன்னு ஒரு இன்னொரு கூற்று இருக்குது. சரி, இது இப்போ தான் அந்த இதெல்லாம் பார்க்க போகிறோம். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் இது. அதுக்கு முன்னாடி ரூப பேதங்கள் பார்த்துடலாம். இதுதான் இப்போ எங்கள் காலத்தில் இந்த ராதிகா மேனன்னு சொல்லிட்டு கலிஃபோர்னியாவிலேருந்து அனுப்பிச்சிடுற விக்கிரகம் அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த டே 1 ஒரு நாள் தான் அபிஷேகம் பண்ணேன். அதை பூஜையில் வச்சுக்க முடியாது, ரொம்ப ஹெவியாக இருக்கனியே, அதனால் கோவில் கட்டும்போது வச்சுக்கலான்ட்ட அப்படியே உரம் கட்டி வச்சுட்டேன். அதை இப்போ என்கிட்ட சுகஷியாமலா 2 கையோடு தான் இருக்குது. நான் அதாவது உள்ளே வச்சுருக்கேன். சரி, இது இந்த ராஜஷியாமலான்றது இவ தான் லலிதா பரமேஸ்வரி கீழே இருக்கான்னு சொல்லிட்டு கிருஷ்ணகுமாரோட குருநாதர் சொல்கிறார். இது மாதங்கி சொல்கிறாவ. 4 கை, பாசம் அங்குஷம் கட்கம் கேடயம் அப்படி இருக்கு. பாருங்க, இது 4 கையம்பாள். வேணையை வச்சுட்டுருக்கா, அந்த கட்கத்தை வச்சுட்டுருக்கா, அந்த இது கபாலத்தை வச்சுட்டுருக்கா, கிளியும் இருக்குது. இதுதான் இந்த இதில் மாதங்கி சொல்லும்போது இதுதான் சொல்லியிருக்கு. நார்மலாக இந்த 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 கையில் பாருங்க, இந்த முன்னாடி கையில் கேடயம், இது கட்கம், ஒரு கையில் பாஷ மங்குஷம் இருக்குது.
நீல கலரில் இருக்கா, செக்கப்பு வஸ்திரம் தரிச்சிட்ருக்கா. ஸோ இப்போ வந்து இந்த ரூப பேதங்களை பார்த்தாச்சு. லலிதா பரமேஸ்வரின் கீழே மந்திரணியாக இருக்கிறவ யார் அப்படின்னா வந்துன்னா அது வந்து இவ தான். இப்போ என்ன ஷியாமளா, ராஜஷியாமளான்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ராஜமாதங்கியது தனி சக்தியோ. ஸோ ஷீ இஸ் நாட் கம்மிங் என்ற என்னபடி ஷீ இஸ் செப்பரேட் சக்தி. அதனால தான் இந்த மதங்க மகரிஷி ரொம்ப தபஸ் பண்ணுறார், அம்பாளே பொண்ணா பிறக்கணும்னு. மந்திரணி தேவின்னு இப்போ மந்திரனிம்பான்றது அவர் லலிதாவே சொல்கிறார், நீ வந்து என்னை பொண்ணா பிறடைய அம்மாண்டு. அப்போ அம்பா சொல்கிறார், நான் வந்து அமிர்த கடையில் மத்தியில் இருக்கப்பா, நான் வந்து பூமியெல்லாம் பிறக்க முடியாது, என்னோட ரூபமாகவே உனக்கு ஒரு குழந்தை வருவா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தான் வந்து மாதங்கி வந்து எப்போ வர, ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் பிறக்கிறான்னு வருது. மதங்க சரித்திரத்தில் பார்க்கும்போது மாதங்கி அவதாரம் பண்ணுறத ஒரு ஆடி வெள்ளி, இந்த ஆடி வெள்ளியில் கடைசி வெள்ளி வச்சுக்கோங்களேன், பின்னாடி வர கதைக்கு அது. அப்போ வந்து என்ன செய்கிறான்னு, மதங்க மகரிஷி மதங்க தீர்த்தத்தில் குளிச்சுட்டு கரையேறி வர குவான்னு சத்தம் கேட்குறது. பார்த்தா நீலோத்பல மலர் நிறைய இதழ்கள், தாமரை விட நிறைய இதழ்கள் உண்டு. அதில் பெரிய மலர், அதில் வந்து குழந்தைய நம்ம கையில் ஒரு கிளியும் ஒரு வீணையை வச்சுன்னு வரான்னு இருக்கு. அப்படியே தூக்கி உச்சி போடுறார். அவரை மார்பெல்லாம் இட்டி ஒதுக்கியது அந்த குழந்தை. அவர் வரும்போதே 8 கோடி யோகினி கணங்கள் கூட வந்துடுறான்னு வருது. மகாத்து 8 கோடி யோகினி கணி செய்தாம்ப 64 கோடி சொல்கிறார் ஒரு ஆபரணத்துக்கு. 9 ஆபரணத்துக்கு 576 கோடி. மாதங்கி பிறந்து வரும்போதே 8 கோடி யோகினி கணங்கள் வந்துடுறா கூட. ஸோ நம்ம மந்திரம்லாம் சொல்கிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த ஓம் ஐங்க்ரீம் சீம் ஐங்க்ரீம் சோம் ஓம் நமோ பகவதி ஸ்ரீ ராஜமாதங்கீஸ்வரி சர்வஜனமனோகரி சர்வரஞ்சனி க்ளீம் க்ரீம் சீம் சர்வராஜவசங்கரி சர்வஸ்திரீ புருஷவசங்கரி சர்வதுஷ்டமுகவசங்கரி சர்வசத்தவசங்கரி சர்வலோகவசங்கரி திரைலோக்கியமேவ சமானாய ஸ்வாகா ஷம் க்ளீமை ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம். இது ஆக்சுவலாக திட் மந்த்ரா பிலாங்ஸ் டு ராஜஷியாமளான்னு இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அது மாதங்கீஸ்வரி இந்த வேர்டு வருதுங்க. ஸோ இந்த இங்கே தான் வந்து உஷாராக நம்ம பிரயோகம் பண்ணோம். மாதங்கிக்கு தனியாக மந்திரம் இருக்குது. ஏன்னா அவள் இந்த இதில் அடங்கலை. அவள் தனி ராஜ்யத்தை வச்சுட்டுருக்கா. ஆனால் வேர்டிங்க வந்து இவள் என்ன யூஸ் பண்ணுற, அவள் தான் ராஜ மாதங்கி, அவள் தான் மந்திரணி தேவின்ற. மந்திரன் நம்பா ஸ்வரூபின்னு வேறு, அவள் வந்து ராஜஷியாமளா, அவள் தான் வந்து. அதனால தான் ஷியாமளா சகஸ்ரநாமம் தனியாக இருக்கும், மாதங்கி சகஸ்ரநாமம் தனியாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும் அதை. ஹவு டு டிஃபரன்ஷியேட். மாதங்கி எழுதி போடும்போது 5 கோணம் வரும். இப்படி வாட்டம் போட்டு அந்த பாட்டம் போர்ஷன் அந்த 2 இருக்கு இல்லையா, அதை எப்படி சேர்த்துட்டார 5 கோணம் வந்துடும். மாதிரி போட்டு இந்த கீழே பாட்டம் லெக்கத்துக்கு இந்த பக்கமும் இந்த பாட்டம் லெக்க எப்படி போட்டேன், மேலே ஒரு சென்டர் லைன் போட்டேன்னா இதை சுற்றி ஒரு வட்டையம் போட்டு அதில் வந்து 8 தாமரை போட்டான்னா அந்த மாதங்கியோட யந்திரம். சரி மாதிரி சொல்லியிருக்கு. இது வந்து ஆக்சுவலாக வந்து ராஜஷியாமளா யந்திரம். அது மாதங்கியோட யந்திரம் ஷட்கோணமே தான் போட்டிருக்கா. ஸோ யந்திரத்தை பார்க்கலாம், மந்திரத்தையும் பார்க்கலாம். மாதங்கிக்கு என்ன சொல்லியிருக்குண்டு. இது மாதங்கியோட யந்திரம். இது பாருங்க பிடிக்கும். ஷட்கோணம், நடுவில் முக்கோணம், 8 தாம்பரை, திருப்பி 8 16 தாம்பரை, 4 வாசல் யந்திரம். ஷட்கோணம், நடுவில் புள்ளி, 8 தாமரை, அவ்வளோதான், 4 வாசல். இப்போ மந்திரத்தை சொல்லும்போது மாதங்கி மந்திரம் என்ன சொல்கிறது பார்க்கலாம். வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் மாதங்கி மந்த்ராஸ் ஆஃப் மாதங்கி. சுமிகி மாதங்கியில் வந்து ஓம் உச்சிஷ்ட சண்டாளினி சுமிகி தேவி மகா பிசாஷினி ஹ்ரீம்
தக் தக் த தீன் தக தக தக. அடுத்தது தச அக்ஷர மாதங்கி ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஹூம் மாதங்கி பட் ஸ்வாகா. அடுத்து மாதங்கி இன்னொரு மந்திரம் ஹ்ரீம் மாதங்கி ஸ்வாகா மாதங்கி ஸ்வாகா. ஸோ இது மாதிரி பெரிய மந்திராஸ் இருக்குது. ஸோ பட் நம்ம என்ன செய்யணும், மாதங்கி ஷாமலா எல்லாம் ஒன்று கிடையாது. ஸோ அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்த நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால் என்ன அம்பாள் இட்ஸ் நாட் அலோவிங் மீ டு புட் த 8 hands அம்பாள் தூக்கி உள்ளே வைக்கவும் முடியாது. பெருசு பிரம்மாண்டமாக இருக்குது, தூக்கவே முடியல. 2 கை இந்த பிரபையை கேட்டால் தான் என்னால் தூக்கவே முடியும் போல இருக்குது. அதை கேட்காம ராதிகா என்ன பண்ணிட்டா பாவம், ஆசையினால் ஒன்றும் செய்ய முடியல, ஜெடு வச்சுட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அந்த ரூபத்துக்கு உண்டான வேரியேஷன், அந்த மந்த்ரா, அந்த யந்திரா, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம பூஜைக்கு வச்சுக்கணும். எல்லாத்தையும் வச்சு பூஜை வச்சுக்க முடியாது. சில பேர் நிறைய வழக்கு கடையில் விற்கிறான்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா, இந்த ராஜலட்சுமி சிவசங்கரம் அழகாக பேசுகிறா, நித்தியப்படி பூஜை பண்ணுறா, எல்லாம் பண்ணுறா. பட் எவ்வளோ வாங்கி வச்சுப்படி ஒரு வீட்டில் விளக்கு கூட சரி, ஒரு அகல் விளக்குனா ஒரு டசன் வச்சுக்கலாம், அது 2 டசன் வாங்கி வச்சு பால்கனியெல்லாம் வைக்கலாம். ஸோ எவ்வளோ எண்ணெய் படணும் அதுக்கு. அந்த காலத்தெல்லாம் விளக்குனால ஒரு விளக்கு தான் இருக்கும். அதில் குத்து விளக்கு, அது இந்த மாதிரி விளக்கு ஒன்று இருக்கும். திருநெல்வேலி சைடெலாம் போனால் இந்த வாழைப்பூ விளக்கு இருக்கும். அழகாக ஒரு விளக்கு மாடம்னே கட்டி வச்சுருப்பா. அதுக்கு இது இருக்கும், இப்போ என்ன டோர் இருக்கும், இரும்பு கிராதி போட்டிருக்கோம். ஸோ அது சாத்திடுவா அதை. ஸோ அது சின்ன சின்ன அகல் விளக்குன்னா இந்த பின்பக்கத்தில் இந்த ட்ரையாங்கிளாட் இருக்கும், பிடிச்சி தூக்கிறதுக்கு. வாசலில் 2 திரையிலே 2 மாடம் இருக்கும், அதில் வைப்பா. துளசி மடத்தில் 1 வைப்பா, மாதிரி வைப்பா. ப்ளஸ் காமாட்சி அம்மன் விளக்கு. எவ்வளோ விளக்கு ஏற்ற முடியும் வீட்டில்? அந்த அளவுக்கு எண்ணெய் வேலை வாங்கணும் இல்லையா? ஜஸ்ட் இமேஜின் ஒரு வீட்டில் எத்தனை. எங்கள் காலத்தில் பார்த்தா விசேஷ காலங்களில் திருப்பி வேலைக்காரிக்கே பாவம் போர் அடிச்சு போடுறது, முடியல சார், ஏன்னா தொலைக்க முடியலன்றாவோ. எந்த வெள்ளி விளக்காக இருந்தாலும் சரி, பித்தளை விளக்காக இருந்தாலும் சரி, விளக்குன்றது பாரம்பரியமாக நம்ம பாத்தில் யூஸ் பண்ணுறது ஒன்று. இப்போ பிராமணா வீட்டிலலாம் ஒரு விளக்கு தான் இதுவாக. இப்போ நாமினார் வீட்டிலலாம் கொடுக்கும்போது 2 விளக்கு வாங்கி தரா. ஸோ அவள் அதில் இந்த பொண்ணு பெருசாக சொல்லி ஆற்று ஃபங்க்ஷன் அந்த 2 குத்து விளக்கு ஏற்றி வைப்பாவா. பட் நம்ம ஆற்றுலாம் நித்தியப்படி ஒரு திரி போட்டு ஒரு விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கணும். காத்தால் ஆரம்பித்தா ராத்திரி 10 மணிக்கு அந்த புஷ்பத்தை வச்சு அதை குளிர வைக்கணும். அந்த மாதிரி வச்சு ஆஃப் பண்ணுற வரைக்கும் அது எரிஞ்சுட்டு இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இது போட மேலே ஒரு தொகை விட்ருங்க ஒரு விளக்கு. இங்கே பாருங்க, தொங்குறத அது டிஸ்பிளே விளக்கு. என்ன செய்ய முடியும், நான் இது எத்தனை விளக்கு வாங்கி வச்சுக்க முடியும்? ஸோ அழகுக்கு வச்சுக்கலாம் தவிர, அதாவது இந்த விசேஷ நாளில். ஸோ கம்மிங் டு முக்கியமான ஆஸ்பெக்ட். இப்போ அடுத்த வந்துடும் இந்த ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையிலேருந்து வரலட்சுமி நம்ம வந்துடும். திரும்பி எல்லாரும் லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மி. வரலட்சுமின்ற நோன்பு இட் ரெஃபர்ஸ் டு மாதங்கி ஒன்லி. அதை தெரிஞ்சுக்கணும் முன்னாடி. நான் மாதங்கி உதயமானது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஸோ சாருமதின்ற ஒரு பொண்ணு ஆந்திர பிரதேஷ் இந்த கர்நாடகா பாட்டில் இருக்க இதில் ரொம்ப தாரித்திரியமான ஃபேமிலியில் வாக்கப்படுறா, ரொம்ப கஷ்டப்படுறா, நல்ல பொண்ணு. அப்போ அப்பாடே சொல்கிறா, எனக்கு அன்றைக்கி நோம்பு இந்த மாதிரிலாம் பண்ணால் நான் லக்ஷ்மி கடாட்சத்தை உனக்கு தரேன்றா. ஸோ அதுதான் வரலட்சுமி. ஸோ லக்ஷ்மி ராவே மாய் இன்டி கீன அம்மா எங்கள் ஆற்றுக்கு வாடி அம்மான்னு கூப்பிட்ற பாட்டு அது. அதுலேருந்து ஒரு அடுத்த லைனு மன கௌரின்னு வரும். அதனால் வைஷ்ணவாவில் பண்ண மாட்டாது, சைவாலே பாதி பண்ணுறதில்ல. தோஸ் ஆர் ஹேவிங் அசோசியேஷன் வித் ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா தேர் வரலட்சுமி நம்ப அப்படி தான் வந்தது. இங்கே இப்போ பூஜை இப்போ லக்ஷ்மி பூஜை பண்ணுறது யார் பண்ணான்னு, ஆனால் லக்ஷ்மி கிடையாது, அது மாதங்கிக்காக பண்ண வாட் இஸ் அ பிரமாணம். ஏன்னா அதில் என்ன போடணும், கலசத்தில் காதோலை கருகமணி லக்ஷ்மி கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. காதோலைன்னு பனவோலை சுருளை தான் மாதங்கி போட்டிருக்கா காதில். ஸோ பனவோலை சுருளை போட்டிருக்கா, கருகமணி அணிஞ்சிட்டுருக்கா, கருப்பு வளையெல்லாம் போட்டுருக்கா, காட்டுப்பூவை சூடிட்டுருக்கா, எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டுருக்கா. இதெல்லாம் வருது மாதங்கியோட இதில்.
அதெல்லாம் போட்டு இந்த கலசத்தில் நிரப்பி, அந்த காலத்துலலாம் வந்து செம்பு வச்சுருப்பா. செம்பில் பெருசாக செம்பு இருக்கும், சின்ன வாயாக இருக்கும். அதில் இதெல்லாம் போட்டு சீப்பு, கண்ணாடி, ஒரு பம்பரை மாட்டம் இருக்கும் அது, அப்புறமா வந்து ஒரு குங்குமச்சிமிழ் இதெல்லாம் போட்டு, எலும்புச்சம்பழத்தையும் போட்டு, உள்ள வந்து அரிசியை போட்டு, கொஞ்சம் பருப்பையும் போட்டு, காயின்ஸ் எல்லாம் போட்டு, இந்த மாவளை கொத்தை சொருகி அது மேலே வந்து தேங்காய் வைக்கிறோம். தேங்காய் குடுமியில் ஒரு நல்ல ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு கட்டையை சொருகிடுவா. அதில் மாலை சாப்பிட்டு 2 சைடு எலுமிச்சம்பழம் வைப்பா சில பேர். தட் இஸ் அ ப்ராக்டிஸு. மாலை அழிவு விழாமல் இருக்கிறதுக்காக. அதில் முகத்தை வைக்கிறா. அந்த முகம் யாரோட முகம்? மாதங்கியோட முகம், லக்ஷ்மியோட முகம் நினச்சிட்டாருங்க. ஸோ ஒரு அம்பாளோட முகம். எந்த அம்பாள்னா மாதங்கியோட முகம் தான். மாதங்கிக்கு பண்ணக்கூடிய நோன்பு தான் வரலட்சுமி நோன்பு. எல்லாம் முட்டா ஜென்மங்களாட்டம் ஆட்டு மதியாட்டம் லட்சுமி 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 லட்சுமின்றது. லட்சுமிக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இருந்தால் இவாள்லாம் வைஷ்ணவாள்லாம் பண்ணிட்டு பண்ணுவோம். ஒரு வைஷ்ணவா வீட்டில் வரலட்சுமி குலவும் பண்ண மாட்டான். நல்லா புரிஞ்சுங்க. நான் சோடச மகாலட்சுமி பூஜையில் வரலட்சுமி இல்லையே, அதே பார்க்கணும். அஷ்டலட்சுமியில் வரலட்சுமி இல்லையே. ஸோ லக்ஷ்மின்ற கான்செப்ட் வேறு, அந்த லக்ஷ்மியோட அம்சத்தை கூடிய மாதங்கி வேறு. அதை சொல்லி தெரிஞ்சுக்கணுன்றது வரப்போகிற அந்த நேரத்தை சொன்னால் புரியாத ஜனங்களுக்கு. ஸோ மாதங்கி அஷ்டோத்திரம் படிக்கும் இன்னைக்கு வரலட்சுமி அன்றைக்கி அதுக்கு தான் பண்ணணும் மெயினாக. லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சேர்த்து படிக்கலாம், நத்திங் ராங் இன் தட். பட் த டெய்டி இஸ் மாதங்கி. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மாதங்கியை மனசில் வச்சு பண்ணாதான் அது பூரண பலன் கிடைக்கும் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவேற்றியேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.